வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் ஆதியின் பித்தலாட்டம் நம்ம ஜீவாவுக்கு தெரிய வருது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த சுமதி அத்தையின் நிலைமைக்கு காரணம் அந்த ஆதி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஜீவா ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்க நம்ம சுமதி அத்தையை பார்க்கலாம் அப்படின்னு போனால் இங்கே டாக்டர் சுமதி அத்தையின் கதையை முடிக்க நர்ஸு இருக்கிறாங்க. இது எல்லாமே ஆதியின் சதி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஆதிக்கும் அந்த நர்ஸுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஜீவா ஆதியின் தொலியை உரிக்கிறாங்க. மீனாட்சி கிட்ட போட்டு கொடுக்குறாங்க. இந்த பாரு, அத்தையின் நிலைமைக்கு வேற யாரும் இல்லை, இந்த ஆதி தான் காரணம். இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அதுக்காக தான் இவ்வளோ நெருக்கடி கொடுக்கான் அப்படின்னு சொன்ன உடனே மீனாட்சி புரிஞ்சுக்கிட்டாங்க. இவ்வளோ தில்லாலங்கடி பண்ணி என்ன அடைஞ்சிடலாம் நீ பார்க்குறியா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜீவா கட்டி பிடிச்சிக்கிட்டு, இந்த பாரு என்னோட புருஷன் இவர் தான் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஆதிக்கிட்ட சொல்லுறாங்க. நம்ம மீனாட்சி அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம அப்பத்தாவும் மீனாட்சிக்கு செக் வச்சுட்டாங்க. என் வீட்டில் அவள் வந்தானா நான் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன், அவளை நான் வீட்டுக்குள்ளே ஏற்றவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சொல்லு நேரம். அப்பத்தா நீ வீட்டை விட்டு போக வேண்டியதானே, எதுக்காக இந்த வயசான காலத்தில் இங்கே கிடந்து உயிர் எடுக்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ஜீவா கேட்க நேரம். சரி விடு ஜீவா, நான் இங்கே இருக்கட்டாலும் பரவாயில்ல, எனக்கு எங்கே போனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு இடம் கிடைக்கும், நான் அங்கேயே போயிடறேன்ப்பா, நான் உங்கள் வீடை வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், ஆளை விடுங்க சாமி அப்படின்னு மீனாட்சி இருக்க நேரம். ஒரு கட்டத்தில் மீனாட்சி தனியாக போகிறாங்க. நம்மளை ஃபாலோ பண்ணி அவளை போவோம், அவளுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை அமைச்சு கொடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு ஜீவா போகிறாங்க. ரவுடியாக மீனாட்சி தனியாக வரதை பார்த்து மீனாட்சியை துரத்திக்கிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ரவுடிகளை தம்சம் பண்ணுறாங்க. மீனாட்சிக்கு நம்ம ஜீவா அடைக்கலமாக ஒரு ஹாஸ்டலில் ஏற்பாடு பண்ணி தராங்க. இங்கே மீனாட்சி தங்கலாம் அப்படின்னு ரெடி பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவா அவங்க ஃப்ரெண்டோட 2 வீலரில் போகிற நேரம் தான் கண்டுபிடிக்கிறாங்க. நான் அத்தை நம்ம சுமதி அத்தையை காரில் இடித்தவனுக்கு அந்த கூட வந்தவன் தான் இவன், அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல கண்டுபிடிச்சி இவன் தான் அத்தையை காரில் இடித்தவன் அப்படின்னு அந்த இடத்துல தொலியை உரிக்கிறாங்க. அந்த நபர் நம்ம ஆதிக்கிட்ட மறைஞ்சு பேசுகிறாங்க. அந்த ஜீவானி ஒருத்தன் இருக்கான்ல, அந்த மீனாட்சி பின்னாடி சுற்றிட்டு இருப்பான்ல, அவன் கண்டுபிடிச்சிட்டான், நான் தான் அந்த சுமதி அத்தையை கார் பண்ணல இடித்தது, என் பேரை நீ என்னைக்குனாலும் சிக்க வச்சிடாத அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்தை பார்த்தோன்னா இந்த ஆக்சிடென்ட் சுமதி அத்தையின் இந்த நிலைமைக்கு பின்னாடி இந்த ஆதி தான் இருக்கா. அப்போ அவன் வேணும்னி மீனாட்சியை அடையிறதுக்கு திட்டம் போட்டு தான் இந்த கீழ்த்தரமான வேலையை பார்த்தான் அப்படின்னு அந்த இடத்துல தெரிய வருது. அதோட கொதித்து எழுறாங்க நம்ம ஜீவா. என்னடா என்ன நினச்சிக்கிட்ட, நீ சுமதி அத்தைக்கு இந்த நிலைமைக்கு காரணம் நீ தான், மீனாட்சி உன்னை கல்யாணம் பண்ணி தர சுமதி அத்தை துணிஞ்சாங்க, ஆனால் நீ அவங்களுக்கு இவ்வளோ கேடுகட்ட வேலையை நீ பார்த்துருக்கல, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு கோபத்தில் கொந்தளிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் சுமதி அத்தையை பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க. ஆனால் ஒரு நர்ஸை ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு ரூபாயை கொடுத்து ஆதி அங்கேயும் சொல்லுறாங்க, இந்த பாரு நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும், என்ன கிடக்காங்களே ஐசியூவில், இந்த சுமதிக்கு கதையை முடிக்கணும், அவள் உயிரோடையே இருக்கக்கூடாது, இப்படி நாலாபுரமும் மீனாட்சிக்கு நெருக்கடி கொடுத்தா கடைசியில் நான் தான் அவளுக்கு பாதுகாப்பு அப்படின்னு என்ன தேடி வருவா, அவள் என்ன தேடி வர்றதுக்கு தான் இவ்வளோ வேலையும் செய்கிற மீனாட்சி, என் ஸ்கெட்சிலேருந்து நீ தப்பவே முடியாது அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா இதுக்கு எல்லாமே ஆதி இப்படியெல்லாம் செய்யறதுக்கு காரணமே மீனாட்சியோட அப்பா தான். மீனாட்சி அவரோட அப்பா இவர் அது தான் பொண்ணுக்கு தான் இப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரியாமலே மீனாட்சி கிட்ட இந்த ஆதி இவ்வளோ நெருக்கடி கொடுக்கறதுக்கு காரணமாட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆதி அங்கிள்னு அந்த ஐடியா கேட்குற நபர் வேறு யாரும் இல்லைங்க, அது மீனாட்சியோட அப்பா தான். சின்ன வயசில் மீனாட்சி சுமதி அவங்க என் 2 பிள்ளைங்களையும் தேனையும் மீனாட்சியும் நான் வளர்த்துக்கிடுவேன், நீ ஒரு ஆணாதிக்கம் பிடிச்சவன், அதுவும் இல்லாமல் நீ வேலை வெட்டிக்கு போகாமல் இருந்து உட்கார்ந்து சாப்பிட்டு
சாப்பிட்டுட்டு இருப்பா. நீனும் வேண்டாம், உன் சொத்து பத்த ஒன்றும் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு 2 பிள்ளைங்களையும் வளர்த்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அவர் எந்த பித்தலாட்டத்துலேயோ வசதியானவராக ஆகியிருக்கலாம். அவர் அவரோட சூழ்ச்சி அவருக்கு சொந்த பிள்ளைக்கே சூனியம் வைக்க சூழ்ச்சியாக அவர் இந்த ஆதியை தூண்டி விட்டு இப்போது அவருக்கு மனைவியை கொல்ல அளவுக்கு ஸ்கெட்சை போட்டுட்டாரு. இந்த விஷயத்தை ஜீவா தெரிஞ்சுக்கிறாங்க. எதுக்காக இந்த ஆதி அத்தையை போட்டு தள்ளணும், எல்லாமே மீனாட்சியை அடையிறதுக்காக தான். இவ்வளோ நெருக்கடியை கொடுத்தா அவளுக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்லேயும் அவளுக்கு எந்த ஆதரவும் கிடையாது. அவள் தனி மரம், கண்டிப்பாக அவள் நம்ம வீட்டுக்கு வருவா, நம்ம அடைஞ்சிடலாம். ஆனால் இந்த ஆதி ஏகப்பட்ட பெண்களை ஏமாத்தின ஒரு பொம்பளை பொறுக்கி அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜீவா ஆதிக்கு கேரக்டரை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு கட்டத்தில் ஆதியை தொலியை உரிச்சிடாங்க. நம்ம மீனாட்சி கிட்ட கொண்டு போகிறாங்க. இந்த பாரு, உங்கள் அம்மாவின் நிலைமைக்கு இப்போ உள்ள நிலைமைக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது, நீ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு இந்த பண பியாய் உன்னை சுற்றிட்டு இருந்துல, இதுதான் காரணம் அப்படின்னு அந்த இடத்துல நிலைநாட்டுறாங்க. அதே நேரத்தில் இப்போவும் உங்கள் அம்மாவை ஹாஸ்பிட்டலில் வச்சு போட்டு தள்ளிடலாம், இப்படி உனக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து நீ அவன் விலையில் விழுவான்னு உன்னை துரத்திட்டே இருக்கான் அப்படின்னு அந்த இடத்துல நீ இலவு காத்த கிளி போல தான் இவளை துரத்த முடியும், ஆனால் இவளை அடைய முடியாது மீனாட்சியை, போட அங்கிட்ட அப்படின்னு அடின்னு தொரிய உரிக்கிறாங்க. நீ என் மேலேயே கையை வச்சுட்டியா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க. மீனாட்சி பார்க்குறாங்க. நிறுத்த ஆதி, இதுக்கு மேலே நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? எங்கள் அம்மாவின் நிலைமைக்கும் காரணம் நீ தானடா அப்படின்னு அந்த இடத்துல சட்டையை பிடிக்கிறாங்க. ஆமாம், இவனை விடக்கூடாது மீனாட்சி, இவன் தான் ஆள் வச்சு அந்த நபரை நான் ஸ்டேஷனில் பிடிச்சேன், அவர் தான் உங்கள் அம்மாவை ஆக்ஷன் பண்ணது, அவர் உண்மையை ஒத்துக்கிட்டாரு, இதுக்கெல்லாம் காரணம் ஆதி தான் அப்படின்னு அந்த ஆதி எனக்கு சம்மந்தம் இல்லை, எனக்கு தெரியாது மீனாட்சி அப்படின்னு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. உன்னை பற்றியும் தெரியும், இப்போ எனக்கு ஜீவாவை பற்றியும் தெரியும், என்னோட புருஷன் ஜீவா தான் அப்படின்னு ஜீவாவை கெட்டி பிடிச்சி நான் உன்னை மனசார காதலிக்கேன் ஜீவா அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மீனாட்சிக்கு வாயிலேருந்து இந்த வார்த்தை வருது. ஆதி மிரண்டுட்டு இருக்காங்க. நம்ம பணத்தால் சாதிக்க முடியாததை இந்த ஜீவா அன்பால் சாதிச்சிட்டான். எங்கே இவனை எல்லாம் இவளை லவ் பண்ண போகிறான், நம்ம பணத்தால் இவ்வளோ கொடுத்தனாலும் இந்த மீனாட்சியை அடைஞ்சிடலாம் அப்படின்னு நம்ம கங்கணம் கட்டணும். ஆனால் நம்ம கங்கணம் கட்டினதெல்லாம் இப்போ வேஸ்ட்டு. நம்ம முகத்தறைய மீனாட்சி முன்னாடி இந்த ஜீவா கிழிச்செறிஞ்சிட்டான், விடக்கூடாது, இவங்க 2 பேரும் ஒன்று சேரக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல ஆதி கொந்தளிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மீனாட்சிக்கு இந்த அப்பத்தாவை மீறி நான் எப்படி ஜீவாவை கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறேன். ஆனாலும் கண்டிப்பாக நான் ஜீவாவை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா என் வாழ்க்கையை விட எனக்கு எங்கள் அக்கா வாழ்க்கை தான் முக்கியம். எங்கள் அக்கா ஏது மரியாதை புள்ளப்பூச்சி, அந்த புள்ளப்பூச்சி இந்த அப்பத்தா கிட்ட என்ன பாடுபடுதோ நான் போய் தான் அந்த வீட்டை ஒரு வழி பண்ணி என் அக்காவுக்கு வாழ்க்கையும் அக்காளுக்கு உரிமையும் நான் அந்த வீட்டில் மீட்டு கொடுக்கணும், என் அக்காளுக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம மீனாட்சி ஜீவாவை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு இறுதி முடிவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ஆதித்யா அங்கே அப்படின்னு கால் பண்ணுறாங்க. மீனாட்சியோட அப்பாவுக்கு கால் பண்ணி எல்லாம் நம்மளுக்கு முட்டுக்கட்டையாக போச்சு, அந்த லேடி கண்டிப்பாக கொன்னுடலான்னு பார்த்தேன், ஆனால் நான் தான் இதுக்கு பின்னணியில் இருக்கேன் அப்படின்னு அந்த ஜீவாவுக்கு தெரிஞ்சுட்டு மீனாட்சி எனக்கு கிடைக்க மாட்டா, நான் அந்த மீனாட்சியை நேரில் பார்க்கேன் அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சியோட அப்பா அவர் களை இறங்கி வாராரு அப்படின்னே சொல்லலாங்க.